கர்நாடகால நடந்த மாதிரி பிஜேபி இங்கேயும் நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ எசகு பசக்கா ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா அப்ப தெரியும் தமிழர்கள் யாரு, தமிழ்நாட்டுடைய பவர் என்ன அப்படிங்கிறது. அரசியல் வரலாற்றுல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு தேர்தலில் அதிக ஓட் போலிங் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது விஜயுடைய கட்சி நிறைய சீட்டு ஜெயிச்சிருக்கு. அதை கொண்டு போய் ஆளுநர் கிட்ட பதவி ஏற்கிறதுக்காக தேதி கேட்டா நீங்க பெரும்பான்மை நிரூபிச்சுவாங்க அப்படின்னு ஆளுநர் உத்தரவு போட்டிருக்காரு. ஆளுநர் யார் உத்தரவு போடுறதுக்கு? ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கா என்ன? பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடம் வந்து சட்டமன்றம் தானே தவிர ஆளுநருடைய மாளிகை எல்லாம் கிடையாது. இப்படிதான் 2018 கர்நாடகாவில் நடந்த தேர்தலில் மும்முனை போட்டியா இருந்தது. அதுல எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடையாது. ஆனா ஆளுநர் சட்டவிரோதமா பிஜேபியினுடைய எடியூரப்பாவை ஆட்சி அமைக்க அழைச்சாரு. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா சட்டமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க நடந்த வாக்கெடுப்புல அந்த கட்சியை வந்து தோல்வி அடைஞ்சது. இப்படி வந்து சட்டமன்றத்துல தான் நம்ம பெரும்பான்மை நிரூபிக்கணுமே தவிர ஆளுநரோட இஷ்டத்துக்கெல்லாம் ஆளுநர் மாளிகையில் நிரூபிக்க முடியாது. என்னதான் அந்த பிஜேபி ஆட்சி தோல்வி ஆனாலும் அந்த ஆளுநர் சட்டவிரோதமா தான் நடந்துகிட்டாரு. பின்னாடி இருந்து இயக்குனது பிஜேபி. இப்படிதான் தமிழ்நாட்டிலும் இப்படி ஒரு வேலையை ஆளுநரை வச்சு பார்க்கணுங்கிற திட்டத்தோட வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் இதே தான் பண்ணாரு. தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சட்டமன்றத்துல ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்பிச்சது அப்படின்னா அந்த மசோதாவை ஆதரிக்காம மசோதா அக்செப்ட் பண்ணாம கிடப்பில போடுறாரு. அது ரொம்ப முக்கியமானது நீட் மசோதா. இந்த நீட் தகுதி தேர்வுனால நம்ம மாணவர்கள் பல பேர் வந்து உயிரை மாச்சுக்கிட்டாங்க. யார் செத்தா எனக்கு என்ன, யார் வீட்டுல இளவு விழுந்தா எனக்கு என்ன, நான் பிஜேபி தப்பு தளத்துக்கு தான் ஆட்டம் போடுவேன் அப்படின்னு ரொம்ப ஆளுநர் அந்த ஆளுநர். அப்புறம் தமிழ்நாட்டுல என்ன நிலைமை அவருக்கு ஏற்பட்டுச்சு எல்லாருக்குமே தெரியும். இப்ப கூட ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி தாவேகாவோட உறுப்பினர்கள் பல நூறு பேர் போய் போராட்டம் பண்றாங்க. இன்னைக்கு நேத்தா நடந்துகிட்டு இருக்கு இந்த போராட்டம். தமிழ்நாட்டுல 50 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அப்படி என்னதான் இந்த ஆளுநருடைய வேலை அப்படின்னா இது வந்து வெள்ளக்காரன் நம்மளை அடிமையப்படுத்திட்டு இருக்கும் போது அவன் நமக்கு விடுதலை கொடுக்குறங்கிற பேர்ல கிளம்பி போனப்போ உருவாக்கப்பட்ட ஒரு பதவி தான் இந்த ஆளுநர் பதவி. இன்னைக்கு இந்த கொள்ளக்காரங்க உட்கார்ந்துகிட்டு அதே வெள்ளக்காரன் உருவாக்கின பதவி வச்சுக்கிட்டு நம்ம தாலியை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆளுநருக்கு எதிராக 60-70 வருஷமா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய எதிர்ப்பு குரல் வந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஆளுநரை மையப்படுத்தி பிரச்சனைகள் தொடர்தே ஒழிய ஒரு நாளும் பிரச்சனை இல்லாத இடமே அப்படின்னு வந்ததே கிடையாது. நம்ம ஊர்ல நம்ம நிலத்துல நம்ம தமிழ் மக்கள் கற்ற வரியில வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த ஆளுநர் தமிழர்களுக்கு எதிராகவே செயல்படுறாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க தமிழர்கள் மீதான வன்மம். இதை பின்னாடி இருந்து செயல்படுத்துறது பிஜேபி தாங்கிறத நான் சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இத்தனை போராட்டம் நடக்குது, இவ்வளவு பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அமர்றதுக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஆளுநர் பதவியே முதல் தேவையா? நம்ம எத்தனை நாள் தான் மாத்தி மாத்தி ஆளுநருக்கு எதிராக சண்டை போட முடியும்? இந்த பதவியே தேவையா இல்லையாங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.